ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூனுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கிராம்பு, அது கூட கொஞ்சம் பட்டை, அது கூட கொஞ்சமாக வந்து இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் புதினா, மல்லி அந்த இலைகள் போட்டு நம்ம ஒரு குஸ்கா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ரெசிபீஸ் தான் இது. அது கூட வந்து நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு அதில் வந்து 2-3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நீளமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வந்து இது மாதிரி வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் நீளமாக கட் பண்ணால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட வந்து நம்ம ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி நீள் வாக்கில் சேர்த்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே வந்து நம்ம இந்த எண்ணெயில் ப்ளஸ் கீ அது கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா கிளறோம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச நார்மல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா கடையில் வாங்கி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த ரெசிபீஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை இது மாதிரி வந்து ஒரு வாசனைக்காக தூவி விட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கையளவுக்கு புதினா இலையையும் நம்ம வந்து நல்லா அதில் உள்ள இலைகள் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் தான் மெயினான இன்க்ரீடியண்ட்டே வந்து நம்ம ரெசிபீஸ்க்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, அது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலா, ஏதாவது ஒரு பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா அல்லது மட்டன் பிரியாணி மசாலா ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அது நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி 1/2 அன் ஹவராக ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான வந்து நல்ல ஒரு குஸ்கா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரில் நமக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.